மதுரையில் நேற்று இரவு பெய்த மழையில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். ஜான், வணக்கம். இந்த விபத்தானது எந்த பகுதியில் நடந்தது? உயிரிழந்த இளைஞருடைய பின்னணி என்ன? அவருடைய உடலானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அங்கு யாரேனும் அதிகாரிகள் வந்து பார்த்திருக்கிறார்களா? நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. வானிலை மையம் சார்பில் அடுத்த 3-4 நாட்களுக்கு மிகவும் மோசமாக மழை பெய்யும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்நிலையில் மதுரை மதிச்சியம் பகுதியில் நேற்று ஒரு வீட்டில் மேற்கூரை இடிந்து விழுந்து இளைஞர் ஒருவர் பலியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரை மாநகரின் மதிச்சியம் செனாய் நகர் பகுதியில் உள்ள சப்பானி கோவில் தெரு பகுதியில் உள்ள பாலசுப்ரமணியன் என்பவர் நேற்று இரவு தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து அவர் பலியாகியுள்ளார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தற்போது மதிச்சியம் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவரது உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவமானது நடைபெற்ற காரணம் என்னவெனில், அந்த வீடு ஓட்டு வீடு, அவரின் வீடு என்பது ஓட்டு வீடு என்பதால் அந்த வீடு அடிக்கடி மழையின் காரணமாக அந்த மேற்கூரை மிகவும் மழை நீரால் ஊறி போய் உள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் நேற்று இரவும் மதுரையில் மழை பெய்ய தொடங்கிய சமயத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவமானது நள்ளிரவு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே இது போன்ற பழைய கட்டிடங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கும் அறிவுறுத்தி இருந்தாலும் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது, சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ஜான் கிறிஸ்டபர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.